ஹலோ க்ரோத் மைண்ட்ஸ் எங்களோட கண்டினியூ சீரீஸில் அடுத்த மிக முக்கியமான வீடியோ தான் நாங்கள் இறுதியாக பார்த்த ஒரு பிஸ்னஸ். அதை ஆரம்பம் ஐடியா. இன்னும் அந்த ஐடியாவிலிருந்து நாங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு அது சம்பந்தமான ரிசர்ச் நாங்கள் மேற்கொள்கிறது. நான் இறுதியாக சொன்னது தான், அது ஸ்கேலபிளாக ப்ரொஃபிட்டபிளாக என்ற விடயங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான ரிசர்ச்சை உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸை செய்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதே போல் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மீக்குது என்று நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பிஸ்னஸ் ஐடியாவை நான் வெலிடேட் பண்ணி இதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதை நான் யாருக்கு கொண்டு போய் செய்ய போகிறேன், என்ற டார்கெட் மார்க்கெட் ஆடியன்ஸ் யார், எந்த ஸ்கேலில் நான் ஆரம்பிக்க போகிறேன், இப்படியான விடயங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்காக செய்யப்பட வேண்டிய முக்கியமான விடயம் தான் மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்கிறோம். நான் செய்ய போகிற அல்லது செய்கிறதுக்குன்னு சொல்லி டிசைட் பண்ண இந்த பிஸ்னஸ் ஐடியா எந்தளவு மார்க்கெட்டில் இருக்குது, அல்லது இதை யாரெல்லாம் இதுக்கு முன்னுக்கு செஞ்சுட்டீங்கிற அல்லது ஒரு புதிய ஒரு ஐடியா தானா என்ற விடயத்தை நாங்கள் ரிசர்ச் மூலமாக மார்க்கெட் ரிசர்ச் உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து ஆரம்பிக்கலும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்த ஏஐ டூல்ஸை அதுக்காக அவங்களுக்கு யூஸ் பண்ணிடும். அதையும் தாண்டி யூடியூப்பில் அதிகமான வீடியோக்கள் எங்களுக்கு எங்களோட மார்க்கெட் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிடும். ரெண்டாவது மிக முக்கியமான விடயம் தான் பிஸ்னஸ் ஐடியா ஒன்று இது. அதை பிஸ்னஸாக நாங்கள் வெளியில் கொண்டு வரணும், அதை உடனே கொண்டு வரணுமெண்டா அப்படி நிர்பந்தம் இல்லை. எனவே கொஞ்ச காலம் நான் ட்ராவல் பண்ணுறது, உள்நாட்டில் பல இடங்களில் நான் விசிட் பண்ணி ட்ராவல் பண்ணி அதிலிருந்து ஒரு ரிசர்ச் ஒன்றை செய்கிறது, பலரிடம் நான் போய் கேள்விகளாக கேட்குறது, அதையும் தாண்டி வெளிநாடு பயணங்கள் மூலமாக உண்மையிலே இது ஒரு பிஸ்னஸாக இதுக்கான தேவை இருக்குதா, இதுக்கான ரிசர்ச் செய்யக்கூடியதாக அது மாறும். இதில் மூணாவது மிக முக்கியமான விடயம் தான் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டரை நான் மீட் பண்ணுறது. அந்த பிஸ்னஸ் ஐடியாவை அதுக்கான மார்க்கெட் ரிசர்ச் நான் தனிப்பட்ட வகையில் செஞ்சாலும் ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஹெல்ப்பை, ஒரு கைடை எடுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட். அவர் மூலமாக நாங்கள் இன்னும் ப்ரொஃபஷனல் அந்த சர்வீஸ் எடுத்து அங்கேருந்து எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் அது எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்கேலபிளான ஒரு ப்ரொஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடியதாகும். எனவே பிஸ்னஸ் ஐடியாவாக அதை ஒரு பிஸ்னஸாக நாங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு முன்னுக்கு டைம் எடுத்து அதற்கான அந்த மார்க்கெட் ரிசர்ச்சை செஞ்சு பிஸ்னஸை வெளியில் கொண்டு வர நேரம் அதை கண்டினியூவாக எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகக்கூடியதாகும். அடுத்த மிக முக்கியமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.